கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் மிஸ்டர் பூச்சாண்டி எம்ஏ என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 8. தீபாவளி பண்டிகைக்கு 3 நாட்களே இருந்தன. அதனால் ஊரில் ஒரு விதமான பரபரப்பு காணப்பட்டது. முக்கியமாக கைக்கோளார் வீதிகள், ஜவுளி கடைகள், வாணியர் தெருவு, பட்டாசு கடைகள் முதலிய இடங்களிலேயே ஜனங்கள் திரள் திரளாக குவிந்து பணத்தை அலட்சியமாக செலவிட்டு சாமான்களை வாங்குவதும் கடன் கொடுக்கும்படி பற்களை காட்டி கெஞ்சுவதுமாக இருந்தனர். குழந்தைகள் புதிய ஆடைகளுக்காகவும் சீன வெடி முதலியவைகளுக்காகவும் அப்பொழுது முதலே பிடிவாதம் பிடித்து கலகம் விளைவித்துக் கொண்டிருந்தனர். புதிதாக விவாகமான இளையோர் தம் மாமனார் வீட்டில் ஏராளமான சன்மானங்களை எதிர்பார்த்து நெடுமூச்சிருந்திருந்தனர். சில சிறுவர்கள் அப்பொழுது முதலே வானங்களை கொளுத்தி காசை கரியாக்கிக் கொண்டிருந்தனர். தம்பி பணிக்கர் பணத்தை இழந்துவிட்டு வீட்டிற்கு வந்து தவித்த தினத்தன்று பகல் சுமார் 3 மணி சமயம் இருக்கலாம். அந்த ஊர் கடைத்தெருவில் பல சிறிய பட்டாசு கடைகள் இருந்தன. ஆனாலும் ஒரே ஒரு கடைதான் எல்லாவற்றிலும் பிரபலமானதாக இருந்தது. பகலில் கூட அவ்விடத்தில் ஜனக்கும்பல் ஏராளமாக இருந்தது. முக்கியமாக சிறுவர்களே அங்கு பெரும்பாலராக காணப்பட்டனர். அவரவர் தமக்கு தேவையானவற்றிற்கு விலை பேசி நெடுநேரம் தகராறு செய்வதும் முடிவில் பணத்தை கொடுத்து பெற்றுக்கொண்டு போவதுமாக இருந்தனர். அப்பொழுது ஒரு மனிதர் பேரம் செய்ததை நாம் கவனிப்போம். அவர் கடைக்காரனை பார்த்து, பட்டாசு கட்டுகள் ரூபாய்க்கு எத்தனை என்றார். கடைக்காரன், சின்ன கட்டு ரூபாய்க்கு 12, பெரிய கட்டு 8, ஊசி கட்டு 6. வாங்குகிறவர், லேடி மத்தாப்பு? கடைக்காரன், ஒரு பெட்டி 3 அணா. வாங்குகிறவர், ஒற்றை வெடி? கடைக்காரன், 25 அடங்கிய கட்டு 6 அணா. வாங்குகிறவர், இரட்டை வெடி? கடைக்காரன், 25 அடங்கிய கட்டு 12 அணா. வாங்குகிறவர், நான் பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு சன்மானம் வழங்குவதற்காக கேட்கிறேன். ஒவ்வொரு தினசிலும் 10 ரூபாய்க்கு நான் வாங்கப் போகிறேன். நீங்கள் விலைகளை கொஞ்சம் சகாயப்படுத்தினால் நான் உங்கள் கடையிலேயே வாங்கிக் கொள்ளுகிறேனே. நான் உங்கள் கடையில் இருக்கும் சரக்குகள் முழுவதையும் காலி செய்துவிட உத்தேசித்திருக்கிறேன். கடைக்காரன், என்னையா வேடிக்கை செய்கிறீர்களா? நீங்கள் உண்மையில் கேட்கிறீர்கள் என்றளவா நினைத்தேன். வாங்குகிறவர், நான் வேடிக்கை செய்வதாக எதனால் அப்படி நினைத்துக் கொள்கிறீர்கள்? கடைக்காரன், என் கடையை காலி செய்து விடுவதாக சொல்லுகிறீர்களே. இங்கே உள்ள ஏதாவது ஒரு தினசு சரக்கை கூட பூர்த்தியாக எடுத்துக்கொள்ள உங்களால் முடியாது என்று நான் சொல்கிறேன். வாங்குகிறவர், அப்படியா நினைக்கிறீர்கள்? நீர் நினைப்பதை நான் பொய்யாக்குகிறேன். நான் 500 இரட்டை வெடிகள் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து எண்ணி இப்படி வெய்யும். அதன் கிரயம் ரூபாய் 15 ஆகிறது. இதோ இருக்கிறது பணம் என்று கூறியபடி 3 5 ரூபாய் நோட்டுகளை தூக்கி கடைக்காரரிடம் அலட்சியமாக எறிந்தார். அப்பொழுதும் கடைக்காரர் அதை நிஜமென்று நம்பவில்லை. ஆதலால் அந்த மனிதருடைய முகத்தை வியப்போடு பார்க்க, அவர், இன்னமும் உமக்கு சந்தேகம்? எனக்கு ஒவ்வொரு தினசிலும் ஏராளமாக வேண்டும். ஒரு தினசை பூர்த்தியாக வாங்குவேனா என்று நீர் கேட்டதனால் நான் பேசுவது உண்மை என்பதை காட்டுவதற்காக நான் முதலில் இரட்டை வெடிகள் கேட்கிறேன். 15 ரூபாய்க்கு 20 கட்டுகள் ஆகின்றன. எடுத்து வையும் இப்படி என்றார். அவர் பேசிய உறுதியிலிருந்து உண்மையிலேயே அவர் 15 ரூபாய்க்கு இரட்டை வெடிகள் கேட்கிறார் என்று கடைக்காரர் உணர்ந்தாரானாலும் அவர் அநேகமாக பைத்தியக்காரர் ஆகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். தம்மிடம் அந்த பணத்தை விடக்கூடாது என்னும் எண்ணத்தினால் தூண்டப்பட்டவராக தம்மிடம் இருந்த இரட்டை வெடிக்கட்டுகள் எல்லாம் எண்ணி பார்த்து, அந்த வெடி அபாயகரமானதாகையால் ஜனங்கள் அதை அதிகமாக வாங்குவதில்லை. ஆகையால் நான் மொத்தம் 500 தான் வரவழைத்தேன். அதில் 300 விற்றாகிவிட்டது. 200 தான் இருக்கின்றன. அவைகளெல்லாம் தரத்தடையில்லை என்றார். வாங்குகிறவர், சேர்ந்தாற் போல 500 இரட்டை வெடிகள் உம்மிடம் இல்லை. நான் வேடிக்கை செய்கிறேன் என்கிறீர். இரட்டை வெடிகள் அபாயகரமானதென்று ஜனங்கள் வாங்குவதில்லை என்கிறீர். ஆனால் 300 செலவாகிவிட்டது என கூறுகிறீர்களே. எத்தனை தினங்களில் 300 விற்றீரோ? கடைக்காரன், நான் இந்த கடையை வைத்து 15 தினங்கள் ஆயின. ஒவ்வொருவர் 2 4 இத்தனை தினங்களில் சுமார் 150 வாங்கினார்கள். நேற்று பகலில் ஒருவர் மொத்தமாக 150 வாங்கி கொண்டு போனார். அதனால்தான் 300 குறைந்து போயிற்று. வாங்குகிறவர், மொத்தமாக 150 எடுத்தவர் விலைமோரில் வெண்ணெய் அடிக்கிறவர் போல் இருக்கிறதே. கடைக்காரன், நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை. வாங்குகிறவர், அவர் உங்களிடம் வாங்கி அதை கொண்டு ஒரு சிறிய கடை வைத்து லாபம் சம்பாதிக்கிறவராக இருப்பார் போல் இருக்கிறதே. கடைக்காரன், அவர் கடைக்காரர் அல்ல. அவர் சொந்த உபயோகத்திற்கு வாங்கி கொண்டு போனதாகத்தான் தெரிகிறது. வாங்குகிறவர், ஓஹோ, அப்படியானால் அவர் என்னுடைய நண்பராகத்தான் இருக்க வேண்டும். அவருக்கு பட்டாசு கட்டுகள் சுடுவதை விட ஒற்றை வெடி இரட்டை வெடிகள் சுடுவதில் தான் ஆசை அதிகம். தாம் இந்த வருஷம் 150 இரட்டை வெடிகள் வாங்கப் போவதாக அவர் சொன்னார். அநேகமாக அவராகத்தான் இருக்க வேண்டும்.
அப்படியானால் நான் 150 குறைத்தே வாங்கலாம். ஏனென்றால் நான் அவருக்கும் சேர்த்தே வாங்க உத்தேசித்தேன். ஆமா, அந்த மனிதர் பார்வைக்கு எப்படி இருந்தார்? அவர் தம்முடைய பெயரை சொன்னாரா, அல்லது அவர் உங்களுக்கு அறிமுகமானவரா? கடைக்காரன்: அவர் எனக்கு பரிச்சயமானவர் அல்ல. அவருக்கு வயது சுமார் 35 இருக்கலாம். அவர் நீண்ட தாடி முதலியவற்றோடு இருந்தார். வாங்குகிறவர்: ஓஹோ, அப்படியா? அவர்தான் என்னுடைய நண்பர். சந்தேகமில்லை. அவர் இங்கே வாங்கிய பிறகு கிழக்கே போனாரா, மேற்கே போனாரா? கடைக்காரன்: மேற்கே தான் போனார். வாங்குகிறவர்: சரி, நான் மறுபடியும் வருகிறேன். உம்மிடம் இருக்கும் ஒற்றை வெடிகள், இரட்டை வெடிகள் ஆகியவைகளை எல்லாம் நானே எடுத்துக்கொள்கிறேன். அப்படியே வைத்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு தமது பணத்தை பெற்றுக்கொண்டு கிழக்கு மேற்காக இருந்த அந்த தெருவின் மேற்கு திசையில் நிதானமாக நடந்து செல்லலானார். ஆயினும் அவர் 2 பக்கங்களில் இருந்த கடைகளையும் கவனித்துக் கொண்டே நடந்தார். வந்த வழியில் ஜனம் நெருக்கமாயிருந்த ஒரு மளிகை கடைக்குள் நுழைந்து முதலாளியிடம் சென்று, நேற்று பகலில் இங்கே சாமான் வாங்கியவர்களில் நீண்ட தாடி வைத்திருந்த ஒரு மகான் இங்கே வந்து ஏதாவது சாமான் விலைக்கு வாங்கினாரா என்றார். கடை முதலாளி: நீங்கள் சொல்வது மொட்டைத்தாதன் குட்டையில் விழுந்தானா என்று கேட்பது போல இருக்கிறது. எந்த ஊரில் எந்த மொட்டைத்தாதன் எந்த குட்டையில் எப்பொழுது விழுந்தான் என்று மற்றவர் கேட்க, அது இடம் கொடுக்கிறதல்லவா? அதுபோல இருக்கிறது உங்கள் கேள்வி. இதற்கு நான் எப்படி மறுமொழி கொடுப்பது? வந்தவர் சிறிது தயக்கமாக: இல்லை, அவர் இங்கேதான் வழக்கமாக சாமான்கள் வாங்குவதாக சொன்னார். அதனால் கேட்டேன். அவருடைய பெயரை மற்றவர்களுக்கு முன்னால் சொல்லக்கூடாதாகையால் தான் நான் அந்த மாதிரி மறைப்பொருளாக கேட்டேன். நீங்கள் யூகித்து சொல்ல முடியாவிட்டால் விட்டுவிடுங்களேன். கடைக்காரர் தமக்கு சிறிது தூரத்தில் நின்ற வேலையாளை பார்த்து: அடே சோமு, தாடி வைத்திருக்கும் யாரோ ஒரு மகான் நம்முடைய கடையில் சாமான் வாங்குகிறாராமே, யாரப்பா அவர்? வேலையாள்: எத்தனையோ ஜனங்கள் வருகிறார்கள். தாடியுள்ளவர்களா மீசை உள்ளவர்களா என்று நாம் ஏன் கவனிக்கிறோம்? நேற்று அப்படிப்பட்டவர் யாரும் வந்ததாக தெரியவில்லை. வந்தவரை நோக்கி: அவருடைய பெயர் என்ன? வந்தவர்: நேற்று அவர் வரவில்லை என்ற பின் பெயரை சொல்வதால் என்ன உபயோகம்? சரி, நீங்கள் உங்கள் வியாபாரத்தை கவனியுங்கள் என்று கூறியபடி அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு வீதி அடைந்து மேலும் மேற்கு திசையிலேயே சென்றார். அவ்விடத்தில் காணப்பட்ட சில ஜவுளி கடைகளுக்குள்ளும் அவர் நுழைந்து மளிகை கடையில் விசாரித்தது போல விசாரிக்க, அவர்களும் அவரை புரளி பண்ணி அனுப்பி வைத்ததன்றி அவர் போன பிறகு பைத்தியங்களில் எத்தனையோ வகையான பைத்தியங்கள், இது ஒரு புது மாதிரி பைத்தியம் போல் இருக்கிறது என்று அந்த மனிதருடைய செவிகளில் படும்படியே பேசிக்கொண்டனர். அந்த மனிதர் ஜவுளி கடைகளை எல்லாம் கடந்து அப்பால் சென்ற பொழுது வேறு பல வகையான கடைகள் காணப்பட்டன. அங்கு நமது எம்ஏ பணிக்கருடைய பாரத ஜோதி லாண்டரி இருந்ததாகையால் அதுவும் அந்த மனிதருடைய திருஷ்டியில் பட்டது. அந்த கடையின் முன்னால் விளம்பர பலகைகள் ஏராளமாக தொங்கின. அவைகளில் அரிய தேசிய கருத்துடைய நன்மொழிகள் வரையப்பட்டிருந்தன. உட்புறத்தில் மேசைக்கு பக்கத்தில் நாற்காலி போட்டுக்கொண்டு அதில் எம்ஏ பணிக்கர் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு சற்று தூரத்தில் ஆளிவாயன் நின்றிருந்தான். அது எம்ஏ பட்டதாரியான ஒருவரால் நடத்தப்படுகிறது என்பதையும் விளம்பரங்களில் இருந்து அவர் தெரிந்து கொண்டார். அந்த மனிதர், அவரை நாம் இனி மொட்டைத்தாதர் என்ற பெயரிலேயே குறிப்போம், பார்வைக்கு ஏதோ சர்க்கார் உத்தியோகம் வகிப்பவர் போல காணப்பட்டார். அவர் அந்த லாண்டரியின் முன்னால் தொங்கிக் கொண்டிருந்த ஏராளமான விளம்பர பலகைகளை ஒவ்வொன்றாக படிப்பதும் அதன் சுவாரஸ்யத்தை கண்டு வியப்படைந்தவர் போல அசட்டு நகையாக நகைப்பதும் உள்ளே இருந்த இருவரையும் உற்று பார்ப்பதுமாக சிறிது நேரம் செய்த பின் கடைக்கு முன் வந்து நின்றார். ஓ, அப்படியா? எம்ஏ பட்டம் பெற்ற படிப்பாளி இதை நடத்துகிறார். எம்ஏ பட்டம் பெற்றால் சலவை வேலையில் அவர் கெட்டிக்காரர் என்று நாம் எப்படி நினைப்பது? ஏராளமான ஜனங்கள் இதை ஆதரிப்பதாக இருந்தால் நாமும் இதில் நம்முடைய துணிகளை போடலாம். என் நண்பருடைய குடும்பம் பெரியது. வாரம் ஒன்றிற்கு 100 உருப்படிகள் தேரும். நாணயமான வண்ணான் இல்லாமல் திண்டாடுகிறதே வேலையாக இருக்கிறது என்று தமக்கு தம்மை சொல்லி கனைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தார். அவர் அவ்வாறு பைத்தியக்காரர் போல தமக்கு தாமே பேசிக்கொண்ட சொற்கள் உள்ளே இருந்த இருவர்களுடைய செவிகளிலும் பட்டன. உடனே பணிக்கர்: ஐயா, ஏன் கீழே நிற்கிறீர்கள்? மேலே ஏறி வந்து இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்களேன் என்றார். உடனே மொட்டைத்தாதர் பணிக்கரை பார்க்க வெட்கியவர் போல தமது முகத்தை அப்புறம் இப்புறம் மேற்புறம் கீழ்ப்புறம் எல்லாம் திருப்பியபடி கடையின் மேலே ஏறி வந்தார். பணிக்கர்: இப்படி பலகையின் மேல் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றார். மொட்டைத்தாதர் அப்படியே உட்கார்ந்து கொண்டவராக அபாரமான ஆச்சரியமடைந்தவர் போல பணிக்கரை நோக்கி: இந்த லாண்டரியின் தலைவர் எம்ஏ பட்டம் பெற்றவராமே, அவர்களுடைய பேட்டி எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் கிடைப்பது சாத்தியமானதல்லவோ என்றார். பணிக்கர் புன்னகையோடு: ஏன், அவரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? மொட்டைத்தாதர்: நாம் விரும்புவதெல்லாம் கை கூடுகிறதா? முடவன் கூடத்தான் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுகிறான். இவர்களுடைய படிப்பென்ன, அபார யோகியதை என்ன?
என்னை போன்ற அனாமதேயங்கள் எல்லாம் இவரை பார்ப்பதென்பது அசட்டு துணிவையன்றி வேறல்ல. எந்த காரியத்தையும் உத்தேசித்து இவரை நான் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் இவ்வளவு அபார யோக்கியதை வாய்ந்தவர் லாண்டரி வைத்திருப்பதால் இவர் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்போம் என்று மனதில் ஒரு சபலம் உண்டாகிறது. அதை தவிர அவருடன் பேசுவதற்கு விஷயம் எதுவுமில்லை. நீங்கள் தான் இந்த கடையின் நிர்வாகஸ்தரோ? பணிக்கர் புன்னகையுடன், நான் தான் சொந்தக்காரர், நிர்வாகஸ்தர் எல்லாம். மொட்டைத்தாதர் திடுக்கிட்டு வியப்படைந்து, ஓ அப்படியா? அப்படியானால் மிஸ்டர் பணிக்கர்? பணிக்கர் நான் தான். மொட்டைத்தாதர் கைகளை குவித்து நமஸ்காரம் செய்து, ஓ நீங்கள் தான் மிஸ்டர் பணிக்கர் எம்ஏவா? நமஸ்காரம் சார். உங்களை பார்க்க கிடைத்தது பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறேன். எம்ஏ பரீட்சைகளில் தேறிய மேதாவி நம்மோடு பேசப் போகிறாரா என்றெல்லாம் நினைத்தேன். சிற்றறிவான நாம் அவரிடம் எப்படி பேசப் போகிறோம் என்றளவா மலைத்து விட்டேன். அடடா, நிறைகுடத்தின் நீர் தழும்பாது என்பார்கள். அது சரியாகவே இருக்கிறது. என்ன வினயம், என்ன மரியாதை, என்ன அடக்கமாக இருந்தாலும் இப்படியல்லவா இருக்க வேண்டும். திருவள்ளுவர் தெரியாமலா சொன்னார்? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று சொல்லி இருக்கிறாரே. சாதாரணமாகவே எப்பேற்பட்டவருக்கும் அடக்கம் வேண்டும். அதுவும் பொது ஜனங்களோடு பழகும் ஒரு தொழிலை நடத்துகிறவனுக்கு அது இன்றியமையாத முதல் லட்சணம். அப்பொழுதுதான் எந்த வர்த்தகமும் அபாரமாக பெருகி விருத்தியடையும். இந்த லாண்டரியை ஏராளமான ஜனங்கள் ஆதரிப்பார்கள் என்பதும் நிச்சயம். ஏன் சார், அப்படித்தானே? பணிக்கர் சந்தோஷ முகமலர்ச்சியோடு, ஆம், நீங்கள் சொல்வது நிஜமான சங்கதிதான். மோட்டைத்தாதர், அப்படி சொல்லுங்கள். என் நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரிய குடும்பஸ்தர். வாரத்திற்கு 100 உருப்படிகள் விழும். சரியான வண்ணான் இல்லாததை பற்றி அவர் என்னிடம் அடிக்கடி குறை சொல்வது வழக்கம். இந்த லாண்டரியில் ஜனங்கள் ஏராளமாக துணிகள் போடுவதாக இருந்தால் தாமும் போடலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான் தீபாவளிக்காக குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்க வந்தேன். இதை பார்த்தவுடன் என் நண்பருடைய நினைவு வந்ததுதான் வந்தோம். விஷயத்தை விசாரித்துக் கொண்டு போகலாம் என்று நான் இங்கே வந்தேன். பொது ஜனங்கள் இதை தாராளமாக ஆதரிக்கிறார்கள் அல்லவா? நான் போய் என் நண்பருக்கு இதை பற்றி சிபார்சு செய்யலாம் அல்லவா? பணிக்கர், ஓ அவசியம் செய்யலாம். ஜனங்கள் ஏராளமாகத்தான் துணிகள் போடுகிறார்கள். அதை பற்றி சந்தேகமே இல்லை. மொட்டைத்தாதர், நீங்கள் சொல்வதை கேட்க எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இன்ன இடத்தில் யோகிதை இருக்கிறது என்பது ஜனங்களுக்கு தெரியாமலா போகும்? அவசியம் இதை அவர்கள் ஆதரிப்பார்கள். நீங்கள் பொய் சொல்லவா போகிறீர்கள்? நான் உடனே போய் இதை பற்றி என் சிநேகிதரிடம் சொல்லி உடனே துணிகளை கொண்டு வந்து போட செய்கிறேன். ஏராளமாக ஜனங்கள் துணி போட்டால் நீங்கள் சொற்பமான கட்டணம் வைத்திருந்தாலும் பல துளி பெருவெள்ளம் என்பது போல உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் என்பது நிச்சயம். நீங்கள் எம்ஏ படிக்க எத்தனை 1000 ரூபாய் செலவிட்டிருப்பீர்கள். அதன் வட்டிக்காவது கட்டி வர வேண்டாமா? உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு நீங்கள் அருகதையானவர்களே. ஏன், நான் சொல்வது நியாயம்தானே? பணிக்கர், என்னவோ நாம் கொடுத்து வைத்த வரையில் கிடைக்கிறது. மொட்டைத்தாதர், என்ன நீங்கள் கூட இப்படி பேசுகிறீர்களே? அவர்களுடைய யோகிதைக்கும் முயற்சிக்கும் தக்கபடி வருமானம் வரும் என்று சொல்லுங்கள். பணிக்கர், சரி, அப்படியேதான் வைத்துக் கொள்ளுங்களேன். மொட்டைத்தாதர், நான் கேட்பதை பற்றி நீங்கள் ஆயாசப்படக்கூடாது. உங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 200 ரூபாய் கிடைக்குமா? பணிக்கர் சங்கடமான முகத்தோற்றத்தோடு, மாதம் ஒன்றிற்கு சராசரி 200 ரூபாய் வரலாம். மொட்டைத்தாதர், அது கூட இல்லாவிட்டால் எம்ஏ பரீட்சை கொடுத்த ஒரு கணவான் தமக்கு அத்தியாவசியமான சுக சௌகரியங்களோடு எப்படித்தான் கண்ணியமாக இருக்க முடியும்? சரி, மாதம் ஒன்றிற்கு 200 ரூபாய். ஆனால் வருஷம் ஒன்றிற்கு 2400 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருகிறது அல்லவா? ஆம். மொட்டைத்தாதர், சரி, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள். இருந்தாலும் என் கடமைப்படி நான் கணக்குகளை பார்த்து விட வேண்டும். உங்கள் கணக்குகளை இப்படி எடுங்கள். ஏன் முழிக்கிறீர்கள்? நம் கணக்குகளை பார்க்க இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். நான் வருமான வரி விதிக்கும் இன்ஸ்பெக்டர், வேறு அந்நியன் அல்ல. ஆகையால் யோசிக்காமல் கணக்குகளை கொடுக்கலாம் என்றார். அதை கேட்கவே பணிக்கருடைய உடம்பு திடுக்கிட்டது. அவருடைய முகம் விகாரமாக மாறியது. அவர், நீங்கள் வருமான வரி இன்ஸ்பெக்டரா என்று வியப்போடு கேட்டார். மொட்டைத்தாதர், வரி இன்ஸ்பெக்டர் என்ற பெயரை கேட்டவுடனே யமனை கண்டு நடுங்குவது போல நடுங்குகிறீர்களே. நான் இவ்வளவு தூரம் பேசியதும் நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். அதற்கு மேல் நான் வரி போடவே மாட்டேன். நீங்கள் அஞ்சாமல் கணக்குகளை கொடுக்கலாம் என்றார். பணிக்கர், துணிகளை வாங்கும் பொழுது ஜனங்களிடம் நாங்கள் பலவிதமான பொய்களை சொல்லி துணிகளை வாங்க வேண்டியிருக்கிறது. ஜனங்கள் அதிகமாக இங்கே துணிகள் போடுகிறார்கள் என்று சொன்னால்தான் புதியவர்கள் துணிகள் போடுவார்கள். அந்த மாதிரி நினைத்து கொண்டு நான் உங்களிடம் பேசிவிட்டேன். உண்மையில் எனக்கு அவ்வளவு வருமானமே இல்லை. எங்கள் கணக்குகளை பார்த்தால் மாதம் 10 ரூபாய் கூட தேராது.
நான் வாயால் சொன்னதையெல்லாம் மறந்து விடுங்கள். கணக்கில் இருப்பதை மொத்தம் போட்டு குறித்து கொள்ளுங்கள் என்று கூறியபடி கணக்குகளை எடுத்து கொடுத்தார். மொட்டை தாதர், இவைகள் MA பரீட்சையில் தேறிய படிப்பாளியான உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களாக இல்லையே. உங்கள் லாண்டரிக்கு பாரத ஜோதி லாண்டரி என்று பெயர் வைத்திருக்கிறீர்களே, அதன்படி பார்த்தால் நீங்கள் தானே பாரத ஜோதி ஆகிறீர்கள். நீங்கள் ஜனங்களை ஏமாற்றுவதற்காக புழுகியதாக சொல்லுகிறீர்களே, அப்படியானால் பாரத ஜோதி என்றால் அபாரமான புழுகு மூட்டை என்பதை நீங்கள் நிர்தாரணம் செய்கிறீர்கள் போல இருக்கிறது என்று வேடிக்கையாக குத்தலாக பேசியபடி அவரால் கொடுக்கப்பட்ட கணக்குகளை முதலில் இருந்து கடைசி வரையில் புரட்டத் தொடங்கினார். மொட்டை தாதர் கூறிய ஒவ்வொரு சொல்லும் பணிக்கருக்கு கூர்மையான கத்தியால் குத்துவது போல இருந்தது. அவர் புழுகியதை ஆதாரமாக வைத்துக்கொண்டே அந்த மனிதர் பேசினார். ஆதலால் அதற்கு மேல் பேச மாட்டாமல் பணிக்கர் அசடு வழிந்த முகத்தோடு திருடன் போல விழிக்கலானார்.